சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ரூபாய் 63,246 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதற்காக ஒன்றிய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தியதை அடுத்து தற்போது ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இரண்டாம் கட்ட திட்டத்துக்காக 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தியதை அடுத்து தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தயானந்த கிருஷ்ணன். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் டெல்லிக்கு சென்றிருந்தார். நேரில் சென்று பிரதமரை வலியுறுத்திய நிலையில் தற்பொழுது மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்காக 63,246 கோடி ரூபாய் ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 2021 ஆண்டில் நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நிதி ஒதுக்காம இருந்தாங்க. தொடர்ந்து நம்ம இந்த ஆர்டிஐ தகவல் மூலியமா மற்ற திட்டங்கள் அறிவிச்ச திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. மேலும் பல புதிய திட்டங்களுக்கு நிறைய மெட்ரோ ரயில் நிதி ஒதுக்கிட்டு வந்தாங்க பல மாநிலங்கள்ல. அதை தொடர்ச்சியா நம்ம அந்த ஆர்டிஐ மூலியமா செய்திகள் எடுத்து நம்ம வெளியிட்டுட்டே வந்தோம். அதனுடைய தொடர முயற்சி கிடைச்ச ஒரு வெற்றியா நாங்க பாக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனால என்னன்னா, இப்ப சென்னை இரண்டாம் கட்டத்துக்கு இப்போ நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய கோயம்புத்தூர் மதுரைக்கும் நம்ம தமிழக அரசாங்கம் அவங்க கேட்ட காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் அதெல்லாம் உடனடியா சப்மிட் பண்ணி அதுக்கான ஒப்புதல்களையும் விரைவுபடுத்தணும். ஏன்னா அந்த நகரங்களும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ லைனும் ரொம்ப முக்கியம். அதுவும் கம்ப்ளீட் பண்ணாதான் ஃபேஸ் 2 உடைய காம்ப்ரிஹென்சிவா சென்னை கனெக்டடா இருக்கும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட. அதனால இதெல்லாம் நடந்ததுன்னா பெரிய ஒரு மாற்றம், சென்னையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. முதலமைச்சர் நேரில் சென்று வலியுறுத்தி இருந்தார். தமிழ்நாடு அரசினுடைய இந்த முன்னெடுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதமே கூட தமிழக முதலமைச்சர் நேரடியாக ஒரு கடிதம் அளிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு எம்ஓயு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ 3வது முறையா தமிழக அரசாங்கம் இப்போ அவருடைய அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிஞ்ச உடனே இந்த பல மாநிலங்கள்ல நம்ம மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குறத செய்திகளை பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே கண்டிப்பா மெட்ரோ இனிமே சென்னைக்கு எவ்வளவு முக்கியம், அதுவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவரு இதை ரொம்ப வலியுறுத்தினதுனால இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப மெட்ரோ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அது பெரிய ஒரு சக்சஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். தொடர்ந்து இந்த விஷயத்தை முன்னெடுப்பு எடுத்து செஞ்சதுனால இன்னைக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறதுனால நிதி ஒதுக்குவதற்கு எவ்வளவு சீக்கிரத்துல இந்த பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறீங்க? ஒப்புதல் கொடுத்த பிறகு இப்போ ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில அவங்க இந்த ஆண்டு தான் மிக அதிகமான நிதி மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 21,000 கோடிக்கு மேல மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க. அதுலயே கண்டிப்பா நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை கண்டிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிரதமர் அவர்களே சென்னை மெட்ரோ ரயிலுக்கான திட்டத்துக்கான நிதி 3 ஆண்டுகளா தடைப்பட்டிருக்கு. அதனால சிறப்பு நிதியா விடுவிக்கணும் அப்படின்றத நாங்க இந்த பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.